ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலர் தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீட்டிலேயே எப்படி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் 150 கிராம் பாதாம் சேர்த்துக்கலாம், ஆல்மண்ட். ஸோ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்னில் ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நல்லா ட்ரை பண்ணி எடுத்த பாதாமை நல்லா அதோட வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். அதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து கொரன்னு இருக்கும் இந்த மாதிரி தோலோடு சேர்க்கும் போது, பட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம தோலை நீக்கிட்டு அதே மாதிரி நல்லா ஊற வச்சு காய வச்சு இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். தோலோடு போடும் போது கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும் பவுட்ரு. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வறுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் லைட்டாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவும் வறுக்கும் போது நல்ல வாசனையும் வரும். ஸோ இப்போது நம்ம பாதாம் வறுத்தாச்சு. அது கூடவே வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இது ஒரு நட்ஸ் பவுடர்னு கூட சொல்லலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 20 முந்திரி சேர்த்து வறுக்கும் போது அது கூடவே நம்ம வால்நட்டும் 4லேருந்து 5 சேர்த்துக்கலாம். ஸோ வெறும் பாதாம் மட்டும் சேர்க்காமல் இந்த மாதிரி முந்திரி, வால்நட்டு, பிஸ்தா இதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஏற்றதாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம முந்திரி வந்துட்டு ஒரு 1 மினிட் வறுத்துட்டு அது கூடவே வால்நட் போட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து அது கூடவே பிஸ்தாவையும் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு 1 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ பாதாம் வந்து வறுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு இன்னொரு பக்கம் அதே பேனில் 10 ஏலக்காய் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் ரோஸ்ட் பண்ணணுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு பொதுவாக நீங்கள் ஏலக்காய் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பியாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 1 நிமிஷம் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப வந்து வாட்ரியாக கண்டென்ட்டாக மாறிடும். அதனால தான் வந்துட்டு நம்ம ஒயிட் சுகர் சேர்க்குறோம். அப்போ தான் ஃபைன் பவுடராக கிடைக்கும். இப்போ இது கூடவே வறுத்த ஏலக்காயையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கலருக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நிறைய வந்துட்டு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சரி செய்யக்கூடியது. நம்ம ஆல்ரெடி நமக்கு மஞ்சள் நம்ம டெய்லி ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நேச்சுரல் கலராக இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூடவே ஃப்ளேவருக்காக நம்ம குங்குமப்பூ 1 கிராம் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். நம்ம வந்துட்டு இதில் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள், அதுவும் வந்து ஆரோக்கியமான பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும். இப்போது இது நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் வந்து நல்லா கிடச்சிருக்கும். அந்த குங்குமப்பூட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சு ஆற விட்டுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸ் வந்து நல்லா ஆறணும். நீங்கள் ஆறாமல் சேர்த்திங்க அப்படின்னா அரைக்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட்னஸ்னால உங்களுக்கு நீர்த்த மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு பவுடராக கிடைக்கும். தோலோடு நீங்கள் பாதாம் போடும் போது கொரன்னு தான் இருக்கும் பாதாம் பவுடர். நீங்கள் தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோர்ஸாக தான் இருக்கும் லைட்டாக உங்களுக்கு பாதாம் பவுடர். பட் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு பாதாம் பவுடர் வீட்லேயே நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுக்கலாம். ஸோ 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, அதாவது காய விட்டு அந்த ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னா தாராளமாக 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து ஹாட்டாக ஒரு ட்ரிங்க்கும் அதே மாதிரி கோல்டு ட்ரிங்க் ஒன்றும் ரெடி பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக தான் இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பால் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தும் குடிக்கலாம். பட் எனிவே
இந்த பாதாம் பவுடர் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே எந்த கலரும் இல்லாமல் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயாரிக்கும் போது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு நிறைய மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.